அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தை நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இருக்கிறோம். இந்த தருணத்தில் முன் சென்ற சமுதாயங்கள் அழிந்ததற்கான காரணம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிட்ட சில காரணங்களில் நேற்றைய தினத்தில் ஒரு சில நிகழ்வுகளை நாம் தெரிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு சில காரணங்களை குறிப்பிடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தருணம் மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்தும் பொழுது, யா அய்யுஹன்னாஸ் கது ஃபரதல்லாஹு அலைக்குமுல் ஹஜ் ஃபஹுஜ்ஜு, மக்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான், நீங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் என்று சொல்கிறார்கள். பக்கத்தில் இருந்து ஒரு நபித்தோழர் சொல்கிறார், அஃபி குல்லி ஆமீன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, வருடா வருடம் ஹஜ்ஜு செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரசூல்லா அமைதியாகிறாங்க. மீண்டும் அவர் அதே கேள்வியை கேட்கிறார், ரசூல்லா அமைதியாக இருக்கிறாங்க. மீண்டும் கேட்கிறார், ரசூல்லா அமைதியாக இருக்கிறாங்க. சிறிது நேரம் கழித்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், வலவ் அகூலு நஅம், நான் ஒருவேளை ஆம் என்று சொன்னால் ல வஜபத், அது கடமையாகிவிடும். அது உங்களுக்கு சிரமத்தை தான் கொண்டு வருமே தவிர ஒரு காலத்திலும் அது நன்மையை கொண்டு வராது என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு, உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யும்படி நான் கட்டளையிட்டேன் என்றால் அதை அப்படியே நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஒரு காரியத்தை விட்டு உங்களை நான் தடுத்து விடுகிறேன் என்றால் தடையை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். அதை தவிர்த்து நீங்கள் கூடுதலான கேள்விகளை கேட்காதீர்கள். உங்களுக்கு முன் சென்ற சமூகத்தவர்கள் அதிக கேள்விகளை கேட்டதனால் தான் அவர்கள் அந்த சமுதாயம் அழிந்ததற்கு காரணமாக அமைந்தது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இப்போ இஸ்லாமிய உம்மத்தை பொறுத்தவரை நபிமார்களிடத்தில் கேள்விகளை அதிகம் கேட்கக்கூடாது என்று மார்க்கம் தடை விதித்திருக்கிறது. ஆரம்பகட்ட காலத்தில் நிகழ்வு என்ன அப்படின்னா, கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது இஸ்லாம் ஆர்வம் ஊட்டுகிறது. ஒரு முறை ஒரு மனிதர் வெளியூரிலிருந்து வருகிறார். ரசூலாவுக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டு கேட்கிறார், அஹ்பிர்னி அனில் ஈமான் ஃபஹ்பிர்னி அனில் இஸ்லாம் ஃபஹ்பிர்னி அனில் இஹ்சான், ஈமானை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, இஹ்சானை பற்றி முஹம்மதே எனக்கு சொல்லுங்கள் என்று ஒருவர் கேட்கிறார். இப்போ ரசூல்லா விளக்கம் கொடுக்குறாங்க. அவர் போயிடுறார். ரசூல்லா சொன்னாங்க, தாக்க ஜிப்ரீல், இப்போ வந்து கேட்டுட்டு போனது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நீங்கள் மார்க்கம் குறித்து கேட்க நீங்கள் வெட்கப்பட்டீர்கள், அல்லாஹ் ஜிப்ரீலை அனுப்பி கேள்வி கேட்க வைத்து பதிலை உங்களுக்கு உணர்த்தினான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஆரம்பகட்ட காலம் இஸ்லாமிய மார்க்கம் தொடர்பாக முஸ்லிம் மக்கள் வெட்கப்பட்டு கேள்விகள் கேட்காமல் இருந்தார்கள். ஒரு நேரம் மாறி கேள்விகள் எப்படி வரம்பு கடந்து வர ஆரம்பித்து விட்டதென்றால், நபி தோழர்களில் ஒருவர் எழுந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, ஒட்டகத்தை காணும், அது எங்கே இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கிறாங்க. ரசூல்லா வஹி தொடர்பு இருக்காங்கல்ல, அப்போ அல்லாவுக்கு எல்லாமே தெரியும். ரசூல்லா சொல்லிட்டாங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா இல்லையா? இப்போ இது மாதிரியான கேள்விகள் எல்லாம் வந்தது. ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடும் கோபத்தில் இருந்தாங்க. அந்த கோபத்தின் விளைபாடு என்ன அப்படின்னா, அதிகமான கேள்விகள் வருகிறது என்பதற்காக மெம்பர் படியில் ரசூல்லா ஏறுறாங்க. மக்களை அழைத்து சொன்னார்கள், மக்களே, நீங்கள் என்னிடத்தில் எந்த கேள்வி வேண்டுமானாலும் கேளுங்க, நான் அதற்கு பதிலளிக்கிறேன். சஹாபாக்களில் ஒருத்தர் எழுந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தந்தையின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. என்ன காரணம் அவர் அப்படி கேட்பதற்கு என்றால், அவருடைய தந்தை இவர்தான் என்று அவருடைய தாயார் அடையாளப்படுத்தி அவரை சமூக மக்கள் இன்ன நபரையுடைய மகன் என்று அழைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு அவதூறு அவங்க அம்மாவை பற்றி இருக்கு. இவருக்கு உங்கள் அம்மா உங்களை பெற்கலை, உங்கள் அம்மா தவறு செஞ்சிட்டாங்கன்னு ஒரு அவதூறு பேச்சு சமூகத்தில் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அதனால் இவர் மனசஞ்சலப்பட்டு ரசூலாட்ட கேட்குறாங்க, உண்மையிலே எங்கள் வாப்பா யார் அப்படின்னு. அப்போ அவங்க தாயார் யாரை வாப்பான்னு சொன்னாங்களோ ரசூல்லாவும் அந்த நபர் பேரைத்தான் சொல்லி, உன் தாய் சொன்னவர் தான் உன்னுடைய தந்தை, உன் தாய் தப்பு பண்ணலை, நியாயமான பெண்ணு தான் என்று சொல்கிறார்கள். அப்போ ரசூல்லா அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குரானிலே வசனத்தை இறக்குகிறான், சில காரியங்களை குறித்து நீங்கள் கேள்வி கேட்காதீங்க. அப்படி நீங்கள் கேள்வி கேட்டு அது குறித்து அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்த ஆரம்பித்து விட்டான் என்றால் அது உங்களுக்கு சங்கடத்தை கூட தரலாம். எப்போதுமே எல்லா விஷயத்தை பற்றி நபியிடத்தில் கேட்கணுங்கிறது நீங்கள் நினைக்காதீங்க. இது இறைவனால் அளிக்கப்பட்ட சமுதாயத்தின் பண்பு என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் நடந்த சம்பவத்தை கூட நீங்கள் பார்க்கலாம். மூசா நபி காலத்தில் ஒரு கொலை ஒன்று நடந்து விடுகிறது. அதற்கான தீர்ப்பை கேட்டு நபியிடத்தில் வந்து நிற்கிறாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்துவிட்டு சொல்கிறார்கள், நீங்கள் இன்னல்லாஹ யாமுருக்கும் அன் ததுபஹு பக்ரா, அல்லாஹ் உங்களை ஒரு மாட்டை அறுக்கும்படி கட்டளையிடுகிறான். மாட்டை அருங்கன்னு அல்லாஹ்வின் கட்டளை. ஒரு மாட்டை பிடிச்சி அறுத்துட்டா கதை முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக அவர்கள் கேட்க ஆரம்பிக்கிறார்கள், உதுவு ரப்பக்க யுபையில்லனா மாகிய, அல்லாஹ் கிட்ட நீங்க கேளுங்க அது என்ன மாதிரி மாடு என்று ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்ட அந்த மாட்டை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த விளக்கம் கொடுக்குறாங்கனால என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபில்டர் ஆகிக்கிட்டே இருக்கும். முதல்ல மாடுனா அது எருமை மாடு பசு மாடுன்னு எல்லா மாடையும் குறிக்கும். இப்போ இந்த மாடு தான் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஃபில்டர் ஆகும். அப்போ அதில் எருமை மாடு வராது, அதில் இந்த மாடு வராது, பசு மாடு வராது என்று ஒவ்வொரு ஃபில்டராக வரும். மறுபடி கேட்குறாங்க, உதுவுல்லனா ரப்பக் யுபையில்லனா மாகிய லவுன்ஹா, நீங்கள் அல்லாஹ் கிட்ட கேளுங்க அதனுடைய நிறம் எப்படி இருக்கும். பட் நிறத்தை கேட்கிறார்கள், அடுத்து அதனுடைய தன்மையை கேட்கிறார்கள், உடல் வாகுவை கேட்கிறார்கள். இப்படி ஒவ்வொன்றாக கேட்டு அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான், சிரமமான சூழ்நிலையில் அது கிடைக்காத நேரத்தில் கூட அதை அலைந்து திரிந்து அப்படிப்பட்ட மாட்டை அவர்கள் கண்டறிந்து அதை அறுத்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இப்போ எது குறித்து நம்ம அதிகமாக இறை தூதர்கள்ட்ட கேட்குறோமோ சட்டம் நெருக்கடிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் உம்மத்திலேயே மிக மோசமான குற்றவாளி யாரு தெரியுமா? அதிகமான கேள்விகளை கேட்டு கஷ்டமான சட்டத்தை உண்டாக்கி கொண்டு வந்துடுவார். அவர் கேள்வி கேட்காம இருந்திருந்தா அப்படிப்பட்ட கேள்வியே வந்திருக்காது. அல்லாஹ் அதை சட்டமாகவும் ஆக்கியிருக்க மாட்டான். இவர் கேட்டதால் அந்த சட்டம் அதிகரிக்கப்படும். அப்படி சட்டம் அதிகரித்து விட்டதென்றால் அவர்தான் முஸ்லிம் உம்மத்திலேயே பெரும் குற்றவாளியாக இஸ்லாம் பார்க்கிறது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இப்போ இதில் கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த செய்திகள் சான்றுகள் எல்லாம் வைத்துக்கொண்டு தற்காலத்தில் வாழக்கூடிய மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், கேள்வி கேட்காதீங்க, அது நபிமார்கள்ட்ட கேட்கக்கூடாது. இப்போ யாருக்கிட்ட எத்தனை கேள்வி கேட்டாலும் சரி மார்க்கத்தில் ஒரு அமல் கூட போகிறது கிடையாது. இப்போ 5 வக்தான்னு ஒருத்தட்ட போய் கேட்குறோம், கேட்டதுனால 6 வக்தா ஆயிருமா? ஆக போகிறது இல்லை. வருஷா ஹஜ்ஜானே ஒரு ஆலிம்கிட்ட போய் கேட்குறோம், கேட்டதுனால வருஷா ஹஜ் ஆயிருமா? ஆகாது. நபிமார்களிடத்தில் கேட்கக்கூடாது. இதான் மார்க்கத்தின் சட்டம். இப்போ நபிமார்கள் மௌத்தாயிட்டாங்க, இனி இந்த உம்மத்துக்கு நபி கிடையாது. இனி கியாமத் நாள் வரை நபி வரப்போறது கிடையாது, வகி வரப்போறது கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லா வகையும் நின்று விட்டது, எல்லா நபிமார்களும் நின்று விட்டார்கள், இனி ஒரு நபி கிடையாது. அப்போ நீங்கள் ஒரே கேள்வியை 1,00,000 முறை கேட்டால் கூட இனி சட்டம் கூட போகிறது கிடையாது. புதிதாக ஒரு ஃபர்ல் வரப்போகிறது கிடையாது, புதிதாக ஒரு ஹராம் வரப்போகிறது கிடையாது. அப்போ இப்போது கேட்கப்படுகிற கேள்வியை பற்றி இஸ்லாம் சொல்லலை. நபிமார்களிடத்தில் கேட்ட கேள்வியை பற்றி நபியவர்கள் சொல்கிறார்கள், அதீதம் கேள்வி கேட்டதால் ஒரு சமூகத்தை அல்லாஹ் அழித்து விட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லித்தராங்க. அடுத்ததாக நபிகள் பெருமகனார் சொல்கிறார்கள், ஒரு சமூகத்தினுடைய அழிவிற்கான காரணம், ரசூலுல்லாஹ் ஒரு முறை வீட்டை விட்டு வெளியேறாங்க. திருக்குரானினுடைய வசனங்களை குறித்து 2 நபித்தோழர்களுக்கு மத்தியில் சண்டை. ஒருத்தர் சொல்றார் ஒரு வசனத்தில், அவர் ஒரு விளக்கத்தை புரிந்து கொண்டு இந்த விளக்கம் தான் இந்த வசனத்திற்குரியதுங்கிறார். இன்னொரு நபித்தோழர் சொல்றார், இல்லை இல்லை அந்த விளக்கம் சரி கிடையாது, நான் ஒரு விளக்கம் சொல்றேன், அவர் ஒரு விளக்கம் சொல்கிறார், அதுதான் சரி என்பதை போன்று அவர் பேசுகிறார். 2 பேருக்கு மத்தியில் சண்டை. திருக்குரானில் முரண்பட்டு 2 பேரும் சண்டையிட்டுக் கொண்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், முன் சென்ற சமுதாயத்தில் ஒரு சமுதாயம் இறை வேதத்தில் முரண்பட்டு நின்றார்கள், அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அழிச்சிட்டான். 2 பேர்ல ஆரம்பிக்கிறதுல நாளைக்கு 2 கூட்டத்தில் வந்து நிற்கும். நான் சொல்வது சரி நீ சொல்வது சரி என்ற பிரச்சனையில் கொண்டு வந்து நிற்கும். அதன் விளைவு என்னவாக மாறும் தெரியுமா? திருக்குரானில் முரண்பட்டு நிற்பீர்கள். அதனால் அல்லாஹ் முன் சென்ற சமுதாயத்தை அழித்திருக்கிறான். அப்படி முரண்படாதீங்க, குரானை ஓதுங்கள். ஏதோ ஒரு இடத்துல கருத்து மோதல் ஏற்பட்டு நிற்கிறீங்களா, அந்த சபையை விட்டு எழுந்து போயிருங்க, முரண்பட வைக்காதீங்க என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி, முன் சென்ற வேதத்தில் முரண்பாட்டை கண்டறிய முற்பட்டு அதில் கேள்விகள் கேட்டதனால் ஒரு சமூகத்தை அல்லாஹ் அளித்தான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான காரணம் என்னவென்றால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முன் சென்ற சமுதாயத்தில் விதி தொடர்பாக முரண்பட்டார்கள். ஒரு மனிதன் நரகம் போவதற்கு யார் காரணம்? அல்லாஹ் காரணமா, அந்த மனித செயல் காரணமா? இஸ்லாம் 2யுமே சொல்லுது. ஒரே நேரத்தில் 2 முரண்பட்ட பதில் ஒரு இடத்துக்கு வரக்கூடாது, வராதில்ல. ஒரு நபர் மௌத்தாயிட்டாம்னா மௌத்துன்னு சொல்லணும், ஹயாத்தா இருந்தால் ஹயாத்துன்னு சொல்லணும். ஆனால் எப்படி பதில் வருதுன்னா, அவன் உயிரோடு இருக்கிறான் ஆனால் செத்துட்டான், இப்படி பதில் வரக்கூடாது இல்லை. அது எப்படி உயிரோடு இருக்கிறான் ஆனால் செத்துட்டான்னு பதில் வருது? அது மாதிரியான ஒரு பதில் தான் அல்லாஹ் திருக்குரானில் மறுமை தீர்ப்பை சொல்கிறான். ஒரு மனிதன் நரகம் செல்வதற்கு அவன்தான் காரணம்ங்கிறான் ஒரு இடத்துல.
இல்லை இல்லை, அவன் நரகம் செல்வதற்கு நான் தான் காரணங்கிறான் இன்னொரு இடத்துல. மனிதர்கள் யாவரும் வழிகட்டில் இருப்பதற்கான காரணம் அல்லாஹ் நாடி இருந்தால் மொத்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் நேர்வழி கொடுத்திருப்பான். இப்படி ஒரு இடத்துல அல்லாஹ் பேசுறான். இன்னொரு இடத்துல சொல்றான், அவர்கள் நேர்வழியை அடையாவிட்டால் அது அவர்களை சார்ந்தது, நாம் நேர்வழியை தெளிவுபடுத்திட்டோம், யார் வழிகட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் நரகவாசி அப்படின்னு அல்லாஹ் பேசுறான். அப்ப இதுல முரண்பட்டு நிற்கிறாங்க. விதி தொடர்பான முரண்பாடு வரும்போது நபி அவர்கள் சொன்னார்கள், இதற்கு முந்தைய சமுதாயத்தில் ஒரு சமுதாயம் விதி தொடர்பாக முரண்பட்டார்கள், அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அழித்து விட்டான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்ப இங்க முரண்படாமல் புரியவே முடியாதா விதி விஷயமாக? அப்படின்னா இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியத்தை முரண்படாமல் புரிய முடியல, ஆனால் ஏற்றுக்கிறோம். ஒரு காலம் கடந்த பிறகு அதில் ஒரு புரிந்துணர்வு நமக்கு ஏற்படும். சிறுவனாக இருக்கக்கூடிய ஒருவனுக்கு குழந்தை எப்படி பிறக்குன்னு அவனுக்கு தெரியாது, இல்லை எனக்கு இப்பவுமே விளக்கம் தெரியல, தெரியாது அவனுக்கு, அதில் ஒரு முரண்பாடு உண்டு. அவன் ஒரு காலத்தை கடக்கும் போது குழந்தை இப்படி தான் பிறக்குது போலுக்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள வருவான். ஒரு காட்டுவாசியாக வாழக்கூடியவனுக்கு ஸ்மார்ட் போனை பற்றி தெரியாது, இல்லை நீ இதை புரிஞ்சுதான் ஆகணும்னு அவனுக்கு புரிய வைக்க முடியாது. அவன் இந்த நவீன உலகத்திற்குள் நுழைந்து இது பற்றிய அறிவு இருக்கும்போது தான் ஸ்மார்ட் போனை பற்றி தெரியும். என்னடா திடீர்னு மந்திரம்லாம் செய்கிறான், எங்கேயோ இருக்கிறவன் இங்கே பேசிக்கிட்டு இருக்கான் வீடியோ கால், அவனுக்கு ஒன்றும் புரியாது. இது காட்டுவாசியாக இருப்பவன் மட்டும் இல்லை, ஒரு 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொண்டு போய் இந்த ஸ்மார்ட் போனை கொடுத்துருந்தா, அப்போ கண்டுபிடிச்சிருந்தா எல்லாருமே இதை ஒரு மந்திர கலையாகத்தான் பார்ப்பார்களே தவிர நவீன டெக்னாலஜி அதை பார்க்க மாட்டாங்க. அப்போ ஒரு காலத்திற்கு முந்தைய உள்ள மக்களுடைய அறிவு ஒரு காலம் கடந்த பிறகு அந்த அறிவு வந்ததை போன்று இந்த உலகத்தில் அது குறித்து புரிந்துணர்வு கிடையாது. அல்லாஹ் திருக்குரானில் அப்படித்தான் பேசுகிறான். அப்போ இதை பற்றி எப்போ புரியும்? மறுமைக்கு போனால் புரியும். அல்லாஹ் அடியார்களுக்கு அநியாயம் செய்ய போறதும் கிடையாது, அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் ஒரு சொர்க்க நரகம் அடைய போறதும் கிடையாது. முரண்படுத அதற்கான தீர்ப்பை அல்லாஹ் மறுமையில் தருவான். இப்பந்தான் கிடைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி அந்த விதியை பற்றிய சர்ச்சையில் இருந்தும் சச்சரவில் இருந்தும் விலகிக் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. இப்போ இதுவெல்லாம் முன் சென்ற சமுதாயங்கள் அழிவதற்கு ஒரு காரணம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதுபோன்று நபி அவர்கள் சொன்ன முக்கியமான காரணங்களில் இன்னொன்று, முந்தைய சமுதாயத்தில் பெண்கள் ஒட்டுமுடி வைத்துக் கொண்டார்கள், சௌரி முடி வைத்துக் கொண்டார்கள். இந்த ஒட்டுமுடி வைப்பது சௌரி முடி வைப்பது என்ற இந்த காரியம் இருக்கிறதே, இறைவன் படைத்த தோற்றத்தில் புதுமையை உள்ளே கலப்பதற்கு சமம். அப்போ அல்லாஹ் ஒருவருக்கு முடி கொட்டக்கூடிய நிலைமையை ஆணுக்கு ஏற்படுத்தினாலும் சரி, பெண்களுக்கு முடி கழியும் பெரிய பெரிய அளவில் தங்களுடைய, ஏன்னா அவங்களுக்கு முக்கிய அழகுல ஒன்று முடிதான். எவ்வளோ பெரிய அழகாக இருந்தாலும் சரி முடி இல்லைன்னு வைங்க, அவங்க அழகு தோற்றம் குறைந்தவர்களாகத்தான் தெரிவார்கள். இப்போ அதனால் என்ன செய்கிறார்கள் என்றால் சௌரி முடியை ஏற்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டாங்க, சௌரி முடி கூடாது, இது இறைவனுடைய படைப்பை சார்ந்தது கிடையாது. அல்லாஹ் படைப்பில் அழகில் ஒரு குறை ஏற்படுத்துறானா ரப்புக்காக பொறுமையாக இருக்கணும், அல்லது மருத்துவம் எடுத்துக்கணும். இந்த ரெண்டு தான் நம்ம செய்ய முடியுமே தவிர அதற்கு போலித்தன்மையான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது. அப்படி ஏற்படுத்துவார்களே ஆனால் அது இறைவனுடைய தடைக்குரிய ஒரு காரியம் என்று மார்க்கம் முந்தைய சமுதாயத்திற்கு தடுத்திருக்கு. அதை மீறி சௌரி முடியை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், அந்த சமுதாய பெண்கள் ஆண்கள். அதனால் அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை அழித்திருக்கிறான் என்று நபி அவர்கள் சொல்லி இந்த உம்மத்திற்கு முழுமையாக ரசூலா தடுக்கிறாங்க. ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், நீங்கள் ஒட்டுமுடி வைக்காதீர்கள், சௌரி முடி எடுத்துக்கொள்ளாதீர்கள். நாங்கள் ரசூல்லா காலத்தில் ஒரு சஹாபிய பெண்மணி அவங்க ரசூலாட்ட வராங்க, அல்லாஹ்வின் தூதரே என் மகளுக்கு திருமணம், சமீபத்தில் ஒரு நோய் என் பிள்ளைக்கு வந்துச்சு, எல்லா முடியும் கொட்டிருச்சு. இப்போ நிலைமை என்ன? மொட்டை தலையில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. இப்போ இந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குது. அப்போ அந்த பெண் பிள்ளை கல்யாணம் முடிச்ச மாப்பிள்ளை நல்லபடியாக பார்க்கணும் அப்படின்னா இந்த ஒட்டுமுடி வைக்க அனுமதி உண்டா? ரசூலா தடுக்கிறாங்க. ஆனால் ஒட்டுமுடி உலகத்தை ஏமாத்துறதுக்கு, அந்த பிள்ளைக்கு உண்மையிலே முடி இல்லைங்கிறது அப்புறம் மாப்பிள்ளைக்கு தெரிய வரத்தானே செய்யும். அது யாரை ஏமாத்த நீ போடுற? போடக்கூடாதுங்கிறாங்க. இந்த கல்யாணத்துக்கு மட்டும் போடுறாங்கிறாங்க. இப்போ ஏமாத்துற வேலை தானே இது. கல்யாணத்துக்கு மட்டும் போடுறோன்னு என்ன அர்த்தம்? அது இல்லை வாழ்நாள் முழுக்க இருக்கணும் மருத்துவம் அப்படின்னா வேற. கல்யாணத்திற்கு மட்டும் என் மகளுக்கு நீங்கள் அனுமதி தர முடியுமா? ரசூலா தடுக்கிறாங்க. அப்படி ஒரு அனுமதி கிடையாது. ஒட்டுமுடியை இந்த சமுதாயத்தில் எந்த சூழ்நிலையை கொண்டும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கம் தடை விதித்திருக்கிறது. இதனால் அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை அளித்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இத்தகைய தீமைகரமான காரியங்களை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.